கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாய், கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய், நம்முடைய செவிகள் திறக்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இருதயத்தை திறந்தவர்களாய் ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் தெய்வமாய் நீர் இருக்கிறீரப்பா. எங்கள் தெய்வம் கல்லும் மண்ணும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல அப்பா. நீர் சிருஷ்டிகர் ஆண்டவரை, எங்களோடு பேசுகிறவராய், எங்களை காண்கிறவராய், எங்களோடு இடைப்படுகிறவராய், எங்களுக்குள்ளால செயல்படுகிறவராய். ஓ ஹல்லேலூயா, அசைவாடி கொண்டிருக்கிறீரே, எங்களுக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறவர், ஜீவனுள்ளவர், ஜீவனுள்ளவராய் அப்பா நீர் காணப்படுகிறபடியால் உடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க எல்லாருடைய இருதயமும் திறக்கப்படுவதாக, சதையானதாய் காணப்படுவதாக. உடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. எல்லா தடைகள், எல்லா விரோதமான கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் சிந்திக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு, உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நீ பின்னிட்டு பாராதே. நம்ம இந்த மாதம் இந்த வசனத்தை தான் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் அப்படிங்கிற தலைப்புல கீழே நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அதை ஆதாரமாக கொண்டு 1 கொரிந்தியர் 1:9 வசனம், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீ நம்முடைய தியான வசனத்தை நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 146வது சங்கீதம், 146வது சங்கீதம் 6வது வசனத்தின் கடைசி பகுதி, அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அப்போ இந்த 2 வசனத்தை நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா, தேவன் உண்மை உள்ளவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இப்போ நம்ம ஒரு மனுஷங்களை நம்ம காரியங்களை சொல்றோம், இல்லை ஒரு மனுஷனை பார்க்கும்போது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்னா, அவன் நம்ப தகுந்தவனா இருக்கணும். ஒரு மனிதனை நம்ம வாழ்க்கையில அங்கீகரிக்கணும், நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறோம், நம்ம வாழ்க்கையில நம்முடைய காரியங்களை ஷேர் பண்ணணும்னா கூட நம்ம எதிர்பார்க்கிறது அவன் உண்மையுள்ள மனிதனா இருக்கணும். ஆனா நம்ம அறிந்திருக்கிறோம், எல்லா நிலைகளிலும் எந்த மனிதனும் உண்மையுள்ளவனா காணப்படுவதில்லை. சில வேளைகள்ல தவறுகிறான், ஏன்னா நாமே தவறுகிறவர்களா இருக்கிறோம். ஆனா வார்த்தை சொல்லுது, உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அப்ப நம்ம சார்ந்து கொள்ளும்படி, நம்ம நம்ப தகுந்தவர் ஒருவர் தான் உண்டு, அவர் தேவன். அவர் நம்மை படைத்தவர், நம்முடைய சிருஷ்டிகர். அடுத்தது அந்த சங்கீதம் 146:6 செகண்ட் பார்ட்டை நம்ம பார்த்தோம்னா, அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். உண்மையுள்ள தேவன் உண்மையை காக்கிறவர். அதாவது ஒரு நம்ம அந்த உண்மை தன்மையிலே நிலைத்திருக்கிறவர், சஸ்டெயின் பண்ணுகிறவர், நிரந்தரமாக உண்மை தன்மை உள்ளவர் அவர். அப்போ உண்மையான தேவன் நிரந்தரமாய் என்றென்றைக்கும் அவர் நம்ப தகுந்தவராய், என்றென்றைக்கும் அந்த உண்மையை மெயின்டைன் பண்ணுகிறவராய், உண்மை தன்மையை மெயின்டைன் பண்ற காடான் இருக்கிறாங்க. ஆனா நீ பின்னிட்டு பாராதே. அவர்ல எந்த மாற்றமும் இல்லை, அவருடைய தன்மையில எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனா நம்ம பின்னிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற தலைப்புல நம்ம சிந்திக்கலாம். இப்போ அழைத்த தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி ஆபிரகாமை அழைத்தார் என்பதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்போ நம்ம ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-4 வசனங்களே நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-4 வசனத்துல, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும்
விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 3 வசனங்கள்லேயே நம்ம பார்க்கிறோம். இப்போ அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உண்மை தன்மை உள்ளவர். வேதாகமத்துல ஆபிரகாம் அழைக்கிறார். ஆபிரகாம் அழைக்கும் போது அவருடைய நோக்கத்தை அவர் தெரியப்படுத்துறாரு. என்னன்னா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளால ஆசீர்வதிக்கப்படும். அவர் ஒரு லைஃப் டைம் பிளான், ஒரு லாங் டைம் பிளானை ஆபிரகாமுக்கு முன்னால சொல்றாரு. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளால ஆசீர்வதிக்கப்படுறோம் அப்படின்னு ஒரு தனி மனிதனை அவர் அழைக்கிறாரு. அவர் சொன்னபடியே இந்த 4வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். யாரும் கூட போறாங்கன்னா லோத்துவும் அவனோடு கூட போறார். அப்போ கர்த்தர் அழைக்கிறாரு, அழைப்பிற்கான நோக்கத்தை சொல்றாரு. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளால ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தை சொல்றாரு. அது ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளால் ஆசீர்வதிக்கப்படுங்கிற அந்த லைஃப் டைம் பிளானு, அந்த லாங் டைம் பிளானை கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு சொல்றாரு. அவர் வார்த்தையின்படியே இந்த ஆபிரகாம் புறப்பட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 13:12 பார்த்தோம்னா, இந்த ஆபிரகாம் புறப்பட்டு கானான் தேசத்துல போய் குடியிருந்தாரு. கூட போன லோத்து எங்க போறாருன்னா, அவர் சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டாரு. அப்புறம் சோதோம்ல போய் குடியிருந்தார். இப்போ இந்த வார்த்தையின்படி அழைத்த தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்றாரு, இந்த கானான் தேசத்துக்கு போறார். அப்புறம் ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல இன்னும் கர்த்தர் பேசுறாரு. இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை கல்தேயரின் பட்டணத்துல இருந்து அழைத்து வந்தேன். உனக்கு நீ சுதந்திரவாளி. நான் கொடுக்கிற கானான் தேசத்திற்கு நீ சுதந்திரவாளியாய், நீ அதை சுதந்திரித்து கொள்ளும்படியாய், அதை சொந்தமாக்கி கொள்ளும்படியாய் நான் உன்னை அழைத்தேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பேசுறாரு. அப்புறம் ஒரு காரியம் சொல்றாரு. ஆதியாகமம் 15:16 நம்ம பார்க்கும்போது, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. இப்போ அவர் சொல்றாரு, நீங்க இப்ப கானதேசத்துக்கு நீ வந்துட்ட, நீ உன் சந்ததி பூமிக்குள்ளால ஆசீர்வதிக்கப்படும். அவங்க 4ஆம் தலைமுறையில இந்த கானான் தேசத்தை நான் உங்களுக்கு சுதந்திரமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு ரீசனும் சொல்றார். கலாத்தியர் 3:16 நம்ம எடுத்து வாசிக்கும் போது ஒருத்தங்க வாசிக்கலாம். கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. 29வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் கானானை சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் பூமி அனைத்தையும் அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் கானான் தேசத்துக்கு சுதந்திரமாய் கொண்டு போவேன் என்பதை இந்த வசனத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த சந்ததி யார் அப்படின்னா கிறிஸ்து வெளிப்பட போறாரு. கிறிஸ்து வெளிப்பட்டு உலகத்திற்கு, பூமிக்கு, அதாவது அவரால் படைக்கப்பட்ட ஜனங்களுக்கு அந்த ரட்சிப்பை அவர் சம்பாதிக்க போறாரு, சம்பாதித்து கொடுக்க போறாரு. நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள் ஆனால் நம்மளும் யார்தான்? ஆபிரகாமின் சந்ததி. அப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரவாளியுமா இருக்கிறோம். அப்போ இங்க ஒரு அழைக்கிற தேவனை நம்ம பார்க்கிறோம். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வருகிற ஆபிரகாமை பார்க்கிறோம். அந்த அழைப்பு நமக்கு எப்படி பொருந்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம கீழ்ப்படிந்து நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் நடப்போம்னா நம்ம தான் விசுவாசித்து
நம்ம நடக்கும்போது நாம் தாம் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாம் தான் சுதந்திரவாளி. அப்ப நம்மை ஆபிரகாமை அழைத்த அதே தேவன் தான் நம்மையும் அழைக்கிறார், நம்மையும் அழைத்திருக்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமுடைய ஸ்டோரியை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு கதையாக எடுத்துக்கொள்ளாம, அந்த சரித்திரத்தை நம்ம சரித்திரமாய் பார்க்காம, அந்த சரித்திரத்துல அந்த வார்த்தையில இருக்கிற ஜீவன், அந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை நமக்குள்ளால கிரியை செய்து நம்ம அழைக்கப்பட்டவங்க. அப்ப நம்மை அழைத்த தேவன் எதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். ஆதியாகமம் 17:7 8வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி. ஆபிரகாம் அழைத்துட்டு சொல்றாரு, உனக்கும் நான் தான் தேவன், உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தான் தேவன், என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக நான் ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்லி, நான் உனக்கு தேவனா இருப்பேன், உன் சந்ததிக்கும் தேவனா இருப்பேன். 8வது வசனத்துல பார்க்கும்போது, உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து, நீ பரதேசியா தங்கி இருக்கிறல்ல இந்த கானான் தேசம், இதை நித்திய சுதந்திரமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு தேவன், நான் உனக்கு நித்திய கானானை கொடுப்பேன். ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை சுதந்திரிக்க கொடுத்தாரு, அவருடைய சந்ததிக்கு. நாம் விசுவாசத்தின்படி ஆபிரகாமின் பிள்ளைகள், நாம் சுதந்திரிக்க போவது நித்திய கானான பரலோக ராஜ்யத்தை. அப்போ அந்த உண்மை உள்ள தேவன் அழைக்கிறவரா இருக்கிறாரு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்திற்குள்ள வந்த பிள்ளைகளாய் நம்ம காணப்படுவோம். இல்லாவிட்டால் இந்த அழைப்பு உங்களுக்கு நேராய் இன்றைக்கு வரும்போது, அவர் உண்மை உள்ள தேவனாய், அவர் ஆபிரகாமின் தேவனாய், அவர் உலகத்தின் இரட்சகராய் நம்மை அழைக்கிறார் என்பதை நீங்க கருத்துல கொள்ளும்படி கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனத்துல அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருகவே பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார் என்றும் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த எபிரேயர்லயும் இதே வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. எபிரேயர் 6:13-14 பார்க்கும்போது, நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்போ உண்மையுள்ள தேவன் நம்மளை அழைக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த ஒரு காரியமும் 2 தடவை சொன்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுப்போம். காட் சொல்றாங்க, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை எப்படி ஆசீர்வதிப்பேன் அதுக்கும் 2 எக்ஸாம்பிள் சொல்றாங்க. வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரையின் மணலை போல. அப்போ அவர் அந்த எபிரேயர் 6:13-14 வசனத்துல பார்க்கும்போது அவர் எப்படி அந்த உண்மை தன்மையை வெளிப்படுத்துறாருன்னா, அவர் ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு, ஒரு ஆணையிடுறாங்க, அவருக்கு பேர்ல அவரே ஆணையிடுகிறார். ஏன்னா அதற்கு மேல ஒருவர் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட உண்மை தன்மை உள்ள, இப்போ ஒரு மனுஷனு, இப்ப நம்ம 2 பேர் ஆணையிட்டு கொள்றோம்னா, கோர்ட்ல எல்லாம் பைபிளை கொண்டு கொடுப்பாங்க கிறிஸ்டியன்னா அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ 2 கிறிஸ்டியன் இல்ல சாட்சி சொல்கிறவன் கிறிஸ்டியன்னா அவனுக்கு ஆணையிடுகிறதற்கு வேதம், அவன் விசுவாசிக்கிற, அவனுக்கு மேலான, அவனை காட்டிலும் அவனை ஆளுகை செய்கிற வேதத்தை கொண்டு கொடுக்குறாங்க. அப்ப கர்த்தர் ஆணையிடும் போது வேதத்தின் மேலேயோ பூமியின் மேலேயோ வானத்தின் மேலேயோ ஆணையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு பெரியவர், அவருக்கு மேலானவர் யாரும் இல்லை. அதனால அவரே ஆணையிடுகிறார். அவர் தமது பேரிலே ஆணையிடுகிறார். என்ன சொல்றாரு? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி என்றென்றைக்கும் உண்மையை காக்கிற தேவன் சொல்றாரு. இப்ப கர்த்தர் சைட்ல எல்லாமே கிளியரா தான் இருக்கு. கர்த்தர் சைட்ல ஆணை கிளியரா இருக்கு, அவருடைய தன்மை கிளியரா இருக்கு. அவர் நமக்கிட்ட சொல்ற அந்த நோக்கம், எதற்கு ஆபிரகாம் அழைத்தாரு, எதற்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, எதற்கு அந்த சுதந்திரம், எல்லாம் தெளிவா
இந்த வேளையில கர்த்தர் ஆபிரகாமோடு இடைப்பட்டார், நம்மளோடு இடைப்படுகிறார். நான் உன் தேவனா இருப்பேன், நீ என் ஜனமா இருப்ப, நான் உனக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுப்பேன், அதை நிச்சயமாகவே நான் செய்வேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்ற அதே தேவன் நம்மை அழைத்தார். எப்படி அழைத்தார்? அவர் நம்மளை தேடி மேல இருந்துட்டு நான் தான் மெய்யான தெய்வன், அதனால நீ என்கிட்ட வந்துரு அப்படி இல்லை. இறங்கி வந்தார். அவர் இறங்கி சரி நான் தேவன் மனுஷனா வந்துட்டேன், நான் உன் ரட்சகராக்கும் உன் தேவனாக்கும் அப்படி சொல்லல. நாம் தவறின போது, நம்ம அந்த பாவத்துல விழுந்து கிடந்த போது நமக்கு கரம் நீட்டினார். இப்போ நமக்கு தேவனானவர் இறங்கி வருகிறார். அவருடைய இரக்கம் முதல்ல வருது, ரெண்டாவது அவர் கரத்தை நீட்டுகிறார். நமக்கு ரட்சிப்பு, நமக்கு விடுதலை, நமக்கு நித்திய வாழ்வு, நம்ம சிக்கி கொண்டிருக்கிற எல்லா பாவமான காரியத்தில இருந்தும் விடுதலை பெறும்படியாய் வாலண்டியரா நம்ம கூப்பிடல, என்ன ரட்சிங்கப்பா, என்ன விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே, என்ன காப்பாத்துங்க இல்ல. தேவன் தானே கிருபை வைத்த தேவன் அவர் கரத்தை நீட்டுகிறாரு. அவர் எப்படி நம்மளை ரட்சித்தாரு? அதற்குரிய பரிகாரத்தை செய்து, இரத்தத்தை சிந்தி, அவருடைய இரத்தத்தை சிந்தி, அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை அவரே செலுத்தி நம்மை மீட்டு கொண்டார். அப்போ நம்மளை அப்படி அவரை தந்து, அவரை பலியாக ஒப்பு கொடுத்து நம்மளை பிழைத்து இருக்கும்படி சொன்னாரு, நம்ம மீட்டெடுத்தாரு. நம்ம பாவத்தில் இருந்தோம். நம்ம பாவத்தின் சம்பளம் எல்லாருக்கும் தெரியும். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். அப்ப அந்த மரணத்திலிருந்து, பாவத்திலிருந்து கரம் நீட்டி உன்மேல் கிருபை வைத்து உன்னை மீட்டெடுத்த தேவன் தான் உன்னை அழைத்த தேவன். அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். அப்போ உண்மை உள்ள தேவன் எப்படி இருக்கிறார்னா, உன்னை காண்கிற தேவனா இருக்கிறார், நம்மை காண்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம எல்லாரையும் நம்ம போல நினைப்போம். நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து அடுத்தவங்களை நம்ம என்ன செய்வோம்? அப்படியா இருக்கும், இப்படி போயிட்டு இருக்காங்களா இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேஸ் பண்ண பாதையை வச்சு அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம், அடுத்தவங்களை நம்ம அந்த பார்வையில பார்ப்போம். ஆனா தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நான் போற பாதையை அறிந்தவர், என்னை காண்கிற தெய்வம். நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய கண்களில, எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்களை பார்ப்பேன். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. நம்ம ஒவ்வொருவரையும் அவர் காண்கிற தெய்வமா இருக்கிறாரு. நம்ம வசனத்தை அறிந்திருக்கிறோம், நான் என்னை காண்கிற தெய்வத்தை நான் இவ்விடத்தில் கண்டேன். என்னை பார்த்துட்டே இருக்கிற தேவனை நானும் பார்த்துட்டேன். என்னை முழுவதுமாய் அறிந்திருக்கிற தேவனை நான் தெரிந்து கொண்டேன். ஆகாரதான் சொல்றாங்க, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன். அப்ப அழைத்த தேவன் நம்மை காண்கிறவரா இருக்கிறாரு. எதை காண்கிறார்? நம்ம மனுஷனுடைய குற்றத்தை தான் காண்போம். நம்ம நீதிமானாய், நான் நீதிமான், நான் தவறாதவன், எந்த ஒரு இடத்துல நம்ம பேசினாலும் நம்மளதான், அது ஜென்ம சுவாபம், நம்மளை மேன்மைப்படுத்தி நான் செய்ததெல்லாம் சரி, ஆனா நீ இதுல தவறி இருக்கிற, நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், நீ இப்படியெல்லாம் இல்லை. இதுதான் மனுஷன் பார்க்கிற பார்வை, மனுஷன் நம்மை அளக்கிற அளவு. ஆனா கர்த்தர் எப்படி ஆகாரை காண்கிறார்னா, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று எனக்கு தெரியும், நீ எங்க போகிறாய் என்று தெரியும், நீ யார் என்பதும் எனக்கு தெரியும், நீ யாருன்னு தெரியும், நீ எங்கிருந்து வர்றன்னு தெரியும், நீ எங்க போக போறன்னு தெரியும். அப்ப நம்ம அதை நமக்கு ரிலேட் பண்ணி பார்க்கும்போது, நம்முடைய கடந்த காலம் அவருக்கு தெரியும், நம்முடைய பாவ வாழ்வு அவருக்கு தெரியும், நம்முடைய இப்போது இருக்கிற சூழ்நிலை அவருக்கு தெரியும், நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அவருக்கு தெரியும். நம்முடைய அவமானத்தை அறிந்திருக்கிறவர், நம்முடைய நிந்தையை மாற்றக்கூடியவர், உன்னை வணைகிறவர், உன்னை உருவாக்குகிறவர். நீ வனாந்திரமான பாதையில நடக்கிறவங்களா நம்ம இருக்கலாம், ஆனா அதை அறிந்தவர். ஆகார் வனாந்திரத்துல நடந்து வரும்போது எங்கிருந்து வந்தாள் என்று அறிந்த ஆண்டவர்
ஆகார் வனாந்திரத்துல வந்து அவள் அழுத போது அவளுடைய தேவைகள் சந்திக்கப்படலை. எங்க போவேன்னு தெரியாது, நான் ஜீவனோடு இருப்போனா, நான் மறைத்து போவேனா, என்னுடைய சூழ்நிலைகளுக்கு யார் உதவி செய்ய முடியும் இந்த வனாந்திரத்துல? ஆபிரகாம் என்ன அனுப்பி விட்டாச்சு, சாராள் என்ன கடினமாய் நடத்துகிறா, இனி நான் அங்க போக முடியாது. போக்கிடம் இல்லாம, புகலிடம் இல்லாம, ஆதரவு இல்லாம இருந்த ஆகாரை பார்த்து கர்த்தர் சொன்னாங்க, நீ எங்க இருந்து வர்றன்னு தெரியும், நீ யாருன்னு தெரியும், நீ எங்க போறன்னு தெரியும். அப்ப அதே தேவன் நம்மை அழைக்கிறார். நம்ம வந்து உன்னை வனையும்படியாய், உன்னை உருவாக்கும்படியாய். நம்ம போகிற பாதை வனாந்திரமா இருக்கலாம், யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத பாதையா இருக்கலாம், யாரும் புரிந்து கொள்ள முடியாத பாதையா இருக்கலாம், இயலாமையா இருக்கலாம், பாவத்துக்குள்ளால சிக்கி தவிக்கிறவர்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாங்க, நீ எங்க இருந்து வர்றன்னு எனக்கு தெரியும், நீ யார் என்று எனக்கு தெரியும், நீ எங்க போற, உனக்கு வழி காட்டுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் நமக்கு நடத்துகிற தேவன், அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன். நம்ம பார்த்தோம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நமக்கு ஒத்தாசை தருகிறவர், நம்மை அழைக்கிற தேவன், நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். தூக்கி எறியப்பட்ட நம்ம வேண்டுமென்று சொல்லி நம்மை சேர்த்து கொள்ளும்படியாய் நம்முடைய நல்ல நேசர் அவருடைய கரத்தை நீட்டுகிறாரு. அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டதால முடிந்ததென்று நினைத்த நம்ம உயிர் வாழ்கிறோம் என்று நம்ம உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய சமூகத்துல, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட கல்யாணேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட கல்யாணேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அவருடைய அழகான கண்கள் நம்மள மனுஷன் வந்து நம்மளை பார்க்கும்போது அவங்க இரக்கம் உள்ளவர்களாய் பார்ப்பாங்களா, நமக்கு உதவி செய்ய பார்ப்பாங்களா தெரியாது. நம்மளை அழிக்கும்படி மேலே அப்படியே நல்ல சுகர் கோட்டிங், ஆனால் அவங்க உள்ளால என்ன நோக்கம் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவருடைய அழகான கண்கள் நம்மளை காண்கிறது. முடிந்ததென்று நினைத்த நீ உயிர் வாழும்படியாய், தூக்கி எறியப்பட்ட நீ அவரால் சேர்த்து கொள்ளும்படியாய் நல்ல நேசராய் அவருடைய கரத்தை நீட்டுறாரு. அவர் அழைக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறாரு. பரலோகத்தை நமக்கு வாக்களிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒப்பு கொடுக்கணும் கர்த்தரிடத்துல. இன்னும் ஒப்பு கொடுத்து ஓடுகிற பிள்ளைகள் உண்டு. நம்ம கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், நம்ம கர்த்தரை ருசித்து பார்த்த பிள்ளைகள், நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைங்க, நம்ம கர்த்தரை கர்த்தரை சார்ந்து அந்த பாதையில ஓடுகிற பிள்ளைங்க தான். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க தான், ஏசப்பா பிள்ளைங்க தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் 90%, 99%. நம்முடைய இன்றைய நிலை என்ன? அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அழைக்கிற தேவன் மாறுவதில்லை. அவருடைய தன்மை சேஞ்ச் ஆவதில்லை. அதே அன்பு, அதே இரக்கம், உன்னை அறிந்த அந்த ஆண்டவர் தான் மாறுவதில்லை. நம்முடைய நிலைமை என்ன? பின்னிட்டு போயிருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நீ பின்னிட்டு பாராதே. நம்முடைய இன்றைய நிலை என்ன? இன்னைக்கு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன? அறிந்திருக்கிறேன், டேஸ்ட் பண்ணி இருக்கிறேன், நான் கடவுளுக்கு பிள்ளைதான். இன்னைக்கு உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? இன்னைக்கு கர்த்தருக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லோத்தின் மனைவியை நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஆதியாகமம் 19வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த சம்பவத்தை. இப்போ ஆபிரகாம் திறப்புல நிற்கிறாரு. ஆபிரகாமும் லோத்துவும் போனாங்க.
லோத்து வந்து சோதோமுக்கு போயிட்டாரு, ஆபிரகாம் அந்த கானான்ல நிக்கிறாரு. அப்புறம் கர்த்தர் சொல்றாங்க, நான் வந்து ஆபிரகாமுக்கு நான் வந்து சொல்லாம நான் வந்து இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு கடந்து போகிறாரு. அப்போ அழிக்கும்படியாய் கடந்து போகும்போது அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது 17வது வசனம் நம்ம எல்லாம் அறிந்த காரியம்தான். அவர்களை வெளியே கொண்டு போய் அவங்க வந்து தாமதித்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்துல நீ தாமதித்து கொண்டு இருக்கிறாயா? கர்த்தருக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு அறுபட்டு இருக்கா? தொய்ந்து போயிருக்கா? இப்பம் போகுமா அப்பம் போகுமா அப்படிங்கிற நிலையில நீ தாமதித்து கொண்டு இருக்கிறாயா? அப்ப இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அந்த 16வது வசனத்துல ஆதியாகமம் 19:16 அவர்கள் தாமதித்து கொண்டிருக்கும் போது, அப்ப தாமதித்து கொண்டிருக்கும் போதுங்கிற மீனிங்கை நான் வந்து அடுத்த டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது ஹெசிடேட்டட்னா, இப்போ நீங்க வந்து உங்க வீட்டுக்கு என்ன கூப்பிடுறீங்க, எனக்கு வர்றதுக்கு விருப்பம் கிடையாது. நான் என்ன செய்வேன்? தயங்கி வர்றேன், பார்க்கலாம், முடிஞ்சா வர்றேன். ஏன்? உள்ளான மனசுல விருப்பம் இல்லை. இல்ல இவங்க வீட்டுக்கு போகணும், இவங்களோட நம்ம நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு ஆயத்தமா இருக்கும்போது வர்றீங்களான்னு கூப்பிட்டா இன்ஸ்டண்டா போயிடுவோம். இல்ல நம்ம என்ன செய்வோம்? கூப்பிடாமலே நம்ம என்ன செய்வோம்? பழகினவர்கள் வீட்டுல நம்ம போகிறதுக்கு சந்தோஷமா ஆயத்தமா அப்படி உடனே அந்த காலை ரிசீவ் பண்ணுகிறவர்களாய், நம்ம மொபைல்ல கூட நமக்கு விருப்பமானவங்க கூப்பிட்டா எப்போ கூப்பிடுவாங்கன்னு போனை பார்த்துட்டே இருப்போம். இந்த காலை எடுத்தா பிரச்சனைன்னா கேட்காதது போல, காணாதது போல, சைலண்ட்ல போட்டு இனி என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஃப்ளைட் மோடு, சரி அப்படி எல்லாம் நம்ம செய்வோம். அப்போ இங்க வந்து என்ன பண்றாங்க? இவங்க வந்து ஹெசிடேட் பண்றாங்க, தயங்குறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? அழிவு என்னன்னு சொல்லாம வெளியே போயிருன்னு இல்ல, தெளிவா சொல்லப்பட்டது, நான் அழிக்க போறேன், இந்த அக்கிரமம் நிறைவாயிற்று, நான் பார்த்து அறிந்தாச்சு, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்யறாங்க? தாமதித்து கொண்டு இருக்கிறாங்க. ஹெசிடேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நமக்கு விருப்பம் இல்லை. கர்த்தர் உன்னை அழைக்கிறார், நீ தாமதம் செய்யாத, நீ தள்ளாத. கர்த்தர் நம்மை அழைக்கும் போது இந்த அழைப்பை தள்ளாதே என்று கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறவரா இருக்கிறாரு. அவர் வந்து என்ன அடுத்த வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது மேக்னிஃபைட் கிரேஸ், அதாவது 19வது வசனத்துல அவர் லோத்து சொல்லுவாரு, எனக்கு ஓட முடியாது, மலைக்கு ஓடி போனா அவ்வளோலாம் என்னால ஓட முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. இப்போ இங்கிலீஷ் பைபிள் அது போட்டிருக்கு மேக்னிஃபைட் கிரேஸ். கிருபையே தகுதி இல்லாதவனுக்கு தான் கிடைக்கிறது. நமக்கு எந்த தகுதியும் கிடையாது கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு. மேக்னிஃபைடு நம்ம அறிந்திருக்கிறோம்ல, ஒரு எழுத்தை, ஒரு பொருளை, ஒரு எழுத்து கிளியரா தெரியலன்னா நம்ம என்லார்ஜ் பண்ணி நம்ம பெரிதாக்கி பார்க்கிறோம். அப்போ அதுல சொல்லப்பட்டிருக்கு, அவர் லோத்து தான் சொல்றாரு, பெரிதான கிருபை, மேக்னிஃபைட் கிரேஸ் எனக்கு இருக்கு. அப்போ அவங்க சொல்ற வார்த்தை, நீ உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமியில எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ. அப்ப நம்ம தாமதம் பண்றோமா? கர்த்தர் நம்மோடு பேசும்போது, கர்த்தர் நம்மோடு இடைப்படும் போது, கர்த்தர் நம்மக்கிட்ட அந்த எதிர்பார்க்கிற எல்லா ஆத்மாவுக்கும் தெரியும் நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள தொடர்பு, நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி உண்மைத்தன்மை காணப்படுகிறதா? இல்ல எப்ப வேணாலும் அந்த ரிலேஷன்ஷிப், ஒரு வார்த்தை, நம்ம சில ரிலேஷன்ஷிப் தெரியும்ல, ஒரு பார்வை பார்த்த உடனே அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடும், ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஃபினிஷ்ட். அது ஒரு வார்த்தை ஒரு பார்வையில இல்ல, ஏற்கனவே உள்ள ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஒரு வார்த்தை சொன்ன உடனே எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கட் பண்ணுவோம்? ஒருக்கா முறைச்சு பார்த்த உடனே பிள்ளை நம்மளை விட்டு ஓடிடுமா? இல்ல, பிள்ளை ஏற்கனவே உள்ள கொதிச்சுட்டே இருக்கும். என்ன இப்படிதான் நடத்துறாங்க, என்ன இப்படிதான் செய்யறாங்க, எனக்கு இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லி தருணம் பார்த்துட்டே இருக்கும். ஒரு வார்த்தைக்கு தருணம் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்மளை விட்டு விலகி ஓடி போகும். அந்த இளையகுமாரன் ஒரு நாள்லயா கேட்டிருப்பான், பிளான் பண்ணியிருப்பான், எப்படியெல்லாம் என் தகப்பன்ட்டு இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ தாமதம் பண்ணாதீங்க. கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அருந்து போகாதபடி, அந்த தொடர்புல இருந்து நம்ம பின்மாறி போகாதபடி,
பின்னிட்டு திரும்பாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பின்னிட்டு திரும்பாத. நீ என்ன நிலையில இருக்கன்னு சொல்லி உணர்ந்து பார். நீ உன் இருதயம் உணர்வடையட்டும், உன் உள்ளான மனுஷன் உணர்வடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இத கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். 22வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அந்த காரியம். ஆனா வந்து லோத்தின் மனைவி 26 ஆதியாகமம் 19:26 அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். அவங்க வந்து சொல்றாங்க, அழிக்கப்படும், உனக்கு அழிவு, இந்த பட்டணத்தையே நான் அழிக்க போறேன். பட்டணம் மட்டும் இல்ல, அதுக்கு இருக்கிற எல்லாம், அந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிற சமபூமியே அழிக்க போறேன். ஆனா இவங்க தாமதம் பண்ணாங்க. மேக்னிஃபைட் கிரேஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுலயும் கைய பிடிச்சி இழுத்து கொண்டு வெளியே விடுவாங்க. மலைக்கு போக முடியாது, பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு எல்லா சான்ஸும். மேக்னிஃபைட் கிரேஸ், திரும்ப திரும்ப உனக்கு வார்த்தை வருகிறது, திரும்ப திரும்ப உன்மேல் கிருபையின் மேல் கிருபை உனக்கு அளிக்கப்படுது. ஆனா லோத்தின் மனைவி செய்தது பார்த்தோம்னா, பின்னிட்டு பார்த்து, அவங்களுடைய அந்த அட்டென்ஷன் எதுனா அந்த சோதோமா தான் இருந்து. மலை இல்லை, தப்பிக்க ஓடி போகிற சோவார் இல்லை. அவங்க பின்னிட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்களுடைய மனசு பின்னால பார்த்துட்டே இருந்துச்சு. பின்னால பார்த்துட்டே இருந்தவங்க அப்படின்னா அதற்காக தான் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. சிற்றின்பத்திற்காக, உலகத்துல கிடைக்கிற அந்த கொஞ்சம் அற்பமான காரியத்திற்காக நம்ம ஏங்கி கொண்டு இருக்கிறதுனால தான் திருப்பி திருப்பி அதை செய்யறோம். கர்த்தர் இந்த வேளையில இடைப்படுகிறார். நீ பின்னிட்டு பார்க்காத, நீ ஏக்கம் கொள்ளாத, நீ அதை விட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப எதனால அவங்க பின்னிட்டு பார்த்தாங்கன்னா, அவங்களுடைய ஜென்ம சுவாபம், அந்த நாட்டின் மேல, அவங்க வாழ்ந்த இடத்தின் மேல உள்ள பிடிப்பு, அவங்களுடைய பழைய வாழ்க்கை. நம்ம அதை எடுத்து பார்த்தோம்னா நம்முடைய பழைய வாழ்க்கையின் மேல உள்ள அந்த பிடிப்பு, என்ன நல்லா இருந்துச்சு, என்ன சந்தோஷமா இருந்தேன், எப்படி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற அந்த பிடிப்பு. இஸ்ரவேல் ஜனங்களையும் நம்ம அறிந்திருக்கிறோம். நாங்க அங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ இங்க மன்னாவை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி அந்த பிடிப்பு அவர்களுக்கு காணப்பட்டபடினால அந்த ஜென்ம சுவாபம் அவங்கள என்ன செய்து மேற்கொண்டது. அந்த லோத்தின் மனைவிக்கு ஜென்ம சுவாபம் பலமாய் காணப்பட்டது. அப்போ அந்த உள்ளான மனுஷன் கர்த்தர் அந்த மேக்னிஃபைட் கிரேஸை தந்தப்போ கூட அதை அக்செப்ட் பண்ணி அந்த கர்த்தரை சார்ந்து அந்த பாதையில ஓட, அந்த கர்த்தர் தந்த அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய், கானான் தேசத்திற்கு நம்ம போகும்படியாய், நம்ம தப்பித்து கொள்ளும்படியான எண்ணத்தை விட அவளுக்கு அந்த பழைய வாழ்க்கை மேலாய் தெரிஞ்சது. மேலா விளங்குனதுனால அவ என்ன பண்றா, அந்த ஜென்ம சுபாவத்தின்படி செயல்படுறா. ஜென்ம சுபாவத்தின்படி அவள் செயல்பட்டதுனால அவளுக்காக மீட்கும்படியாய் அவளுக்காக நீட்டப்பட்ட அந்த கரம் வந்து அவளை வந்து காப்பாற்ற முடியல. கரம் அப்படிதான் இருக்கு, உண்மை உள்ளவர் தான். ஆனா எனக்கு வெளியில வர விருப்பம் இல்லைன்னா, என்னால செயல்பட விருப்பம் இல்லைன்னா, காட் வந்து என்ன செய்வாரு, கையை பிடிச்சு தூக்கி கொண்டு வெளியே நிறுத்துவாரு, மேக்னிஃபைட் கிரேஸ் தருவார். ஆனா ஓட வேண்டியது நம்முடைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நம்ம தான் வாழணும், நம்ம தான் ஓடணும். அதையும் அவர் நமக்காக வாழ்ந்து நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவர் அல்ல. இவங்க வந்து திரும்பி உப்பு தூண் ஆயிட்டாங்க. வேதம் சொல்லுது, 3 யோவான் 1:2 உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கு. நம்ம உள்ளான மனுஷனை பற்றி நம்ம கவலைப்படுறோமா? நம்ம எதற்காக நம்ம வந்து காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவோம்? இந்த ஒரு காரியத்துக்கு வேண்டி, இல்லை ஒரு புகை பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னா இன்னைக்கு ஒரு நாளும் இதை செஞ்சிடுறேன், இல்லை நமக்கு இந்த ஒரு தடவையும் இந்த காரியத்தில் நான் செய்துட்டு வந்துடுறேன், இந்த ஒரு தடவையும் போயிட்டு வந்துடுறேன். காம்ப்ரமைஸ். பிள்ளைங்க கேட்கும், இந்த ஒரு தடவையும் நம்ம சொல்லியிருப்போம் ஏற்கனவே இதான் கடைசி, இனி போகக்கூடாது, அடுத்தது நாள் வந்து நிற்கும். இந்த ஒரு தடவையும், இன்னைக்கு யாரு பெரிய ஒரு ஆளு விளையாடுறாரு, அவர் விளையாடினா இனி என்னது அடுத்தது விளையாடுவாரா இல்லையான்னு தெரியாது, ஆனாலும் இந்த ஒரு தடவையும். அப்போ நம்ம என்ன பண்றோம், காம்ப்ரமைஸ் பண்ணுகிறவர்களாய் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய, உன்னுடைய நித்தியத்துக்கான பாதைய உலகத்தின் காரியத்திற்காக நீ வந்து விட்டு கொடுக்குறியா?
காம்ப்ரமைஸ் பண்றியா, சாக்கு போக்கு சொல்றியா? அவங்க வந்து விட்டு விட முடியல. லோத்தின் மனைவிக்கு அந்த சோதோமை விட்டு வர முடியல. பின்னிட்டு பார்த்தாங்க. அவங்க செய்தது பொறுப்பற்ற செயல். கூட யாரெல்லாம் இருக்கா? கணவர் இருக்காரு, 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதை பற்றி கவலை இல்லையே. நம்ம பிள்ளைங்க எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம கூட அனுபவிக்காம நம்ம பிள்ளைகள் அதை அனுபவிக்கணும். நாம் சேர்த்து வைத்த பணத்துல நாம் சுகித்து இருக்காம என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை வாழணும். ஆனா அந்த லோத்தின் மனைவியை பாருங்க, பொறுப்பற்ற செயல். என் பிள்ளைய காப்பாத்தணுமே, வாலிப பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்களே, அந்த ஒரு எண்ணம் கூட இல்லை. அவங்களுக்கு என்னதான்? சோதம் தான். அப்போ பொறுப்பற்ற செயல். நம்ம பொறுப்பற்றவர்களா இருக்கிறோமா? உலக பிரகாரமா ரொம்ப காரியமா இருப்போம். நம்ம பிள்ளைக்கு 1 வீடு 2 வீடு, பிள்ளைக்கு படிப்பு, பிள்ளைக்கு நகை, பிள்ளையினுடைய எதிர்காலம் எல்லாம் ரொம்ப கவனமா இருப்போம். ஆனா பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு ப்ரேயர் பாயிண்ட் கூட நம்ம ஜெபிச்சோம். பிள்ளை எங்க போயிட்டு இருக்கு? பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் என்ன செய்றேன்? பிள்ளை கர்த்தரை அறிந்திருக்குதா? பிள்ளை கர்த்தருடைய பாதையில நடக்குதா? உலக பிரகாரமா ரொம்ப பொறுப்புள்ள தகப்பனாய் தாயாய் நம்ம இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவலா பாருங்க, உங்க பிள்ளை எந்த பாதையில ஓடி இருக்கு, எந்த பாதையில நிற்குது, எப்படி காணப்படுது? அதற்கு பொறுப்பெடுக்கிறவர்களாய் கர்த்தருடைய சமூகத்துல உன் பிள்ளைக்காய் விழுந்து கிடக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். இல்லாட்ட அந்த லோத்தின் மனைவியை சொல்லுவோம், சோதாம பார்த்து பின்னிட்டு திரும்பி உப்பு தூணாயிட்டா. நம்மளும் அதே நிலைமையில தான் இருக்கோம். உலகம் பணம் பொருள். ஆத்மா எங்க? என் பிள்ளை நாளைக்கு எங்க போகும்? என் பிள்ளை நாளைக்கு பரலோகத்துக்கு போவதுக்கு முன்னாலே விழுந்துரும். பரலோகத்துக்கு போவதுக்கு முன்னாலே பாதாளத்துக்கு போயிரும். பொறுப்புள்ளவர்களாய் நீங்க உங்க சாட்சியை காத்துக்கொள்ளுங்க. நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றோரே நீங்க காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வரும்போது சின்ன பிள்ளை கூட நம்ம என்ன பண்றோம்னு ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சபையில உள்ள பிள்ளை தான். ஏன்னா அவ பேசக்கூட மாட்டா, ஒரு இடத்துல உட்கார கூட மாட்டா, அப்படியே ஓடிட்டே இருப்பா, அப்படியே உருண்டுகிட்டே இருப்பா, அப்படியே ஒரு ரப்பர் பால் மாதிரி. ஆனா வீட்டுல போய் அவ என்ன பண்றாளான்னா ஷால் கேட்கிறாளாம். ஷால் கேட்டுட்டு அங்கே மைக் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு ஒரே ஒர்ஷிப்பு நடந்து ஜெய்சிங் அங்கிள் நடந்து ஒர்ஷிப்பு, ஆன்டி ஷால் போட்டுட்டு ஒர்ஷிப்பு. பிள்ளைக்கு பேச கூட ஒழுங்கா வராது. அப்போ உன் பிள்ளைகள் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறாங்க, உன் பிள்ளைகள் உன்னை வளர்ந்து கொண்டு வருகிறாங்க. அவர்களுக்கு முன்னால ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? பொறுப்பற்றவங்களா இருக்காதீங்க. உங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கிடங்க. கர்த்தருடைய சமூகத்திற்கு நின்று கர்த்தருக்கு நேராய் உன் பிள்ளைகளை நடத்துங்க. நித்தியத்திற்கு நேராய் உங்க பிள்ளைங்க நடக்கிறாங்களான்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இல்லாட்டா லோத்தின் மனைவி அல்ல, நம்ம பின்னிட்டு போய் கொண்டு இருக்கிறோம். நம்ம உப்பு தூணா மாறிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாய் கடினப்பட்டவர்களாய், கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினவர்களாய், பின்னிட்டு போனவர்களாய், தாமதிக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா உப்பு தூணாயிட்டு இருக்கோம். உன் பிள்ளைகளுக்காக பொறுப்புள்ளவர்களாய் நம்ம காணப்படணும். இந்த பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவங்களுக்கு சோதம் அழிக்கப்பட்ட உடனே உலகமே அழிக்கப்பட்ட போல நினைப்பு. ஆபிரகாம் பக்கத்து ஊர்ல இருக்கிறார், தேவனுடைய மனிதன், திறப்புல நிற்கிறவர். ஆனா என்ன பண்றாங்க? லோத்துவுக்கு பெரியப்பா. அப்ப இவங்களுக்கு அங்க ஒரு பெரிய ஒரு கேர்டேக்கர் இருக்கிறாங்க. பட் இவங்களுக்கு சோதோம் அழிஞ்ச உடனே உலகமே முடிஞ்சிச்சு. அப்ப அவங்களுடைய உலகம் என்னது? சோதோம். அதனால அவங்க கையில எடுக்கிறாங்க, தன் ஃபியூச்சரை அவங்க கையில எடுக்கிறாங்க. விளைவு சாபம், சபிக்கப்பட்ட சந்ததி. மோவாப் அம்மோன் புத்திரர் நம்ம வேதத்துல படிச்சிருக்கோம். சபிக்கப்பட்ட சந்ததியை அவங்க உருவாக்குனாங்க. ஏன்னா அவங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாய், கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இல்ல. வெயிட் பண்ண நமக்கு மனசே இல்லை. நம்ம ஜெபிச்ச உடனே கர்த்தர் கேட்டுறணும். நம்ம ஜெபிச்சு முடிச்ச உடனே கதவு அப்படி ஓப்பன் ஆயிரணும், பதில் அப்படியே உன் சிரசின் மேல் தங்கிடணும். கர்த்தர் பேசின உடனே நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம்?
அவர் பேசினா எனக்கு தெரியும், அது அவங்களுக்கு, நான் அவருக்கு பிள்ளை இல்லாட்டா அது நான் பிறகு இந்த ஒரு காரியத்தை முடிச்சிட்டு என்ன நான் தேவனா என்னென்ன சாக்கு போக்கு. ஆனா நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே கேட்டருளும் கேட்டருளும், உடனே கதவு டபால்னு திறந்துடணும். ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் பதில் தாரும், வானத்திலிருந்து அப்படியே இறங்கி உன் சிரசிலே ஆசீர்வாதம் தங்க வேணும். நீ என்ன பண்ணுவ, நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோமே, அதன்படி நடக்கிறோமா? காத்திருக்க முடியுதா கர்த்தருடைய சமூகத்துல? கர்த்தரை செயல்படுற நம்ம விடுறோமா? கர்த்தர் நம் வாழ்க்கையில கிரியை செய்ய விடுறோமா? நம்ம ஜென்ம சுபாவத்தை காட்டி அந்த இடத்தையே கொலாப்ஸ் பண்ணி அந்த காரியத்தையே காம்ப்ளிகேட் பண்ணி அப்படியே நம்ம எல்லாத்தையும் குலைத்து போடுகிறவர்களாய், அழித்து போடுகிறவர்களாய், அதை கடினப்படுத்துகிறவர்களாய், காரியத்தை கடினப்படுத்துகிறவர்களாய் பின்னிட்டு போய் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, நாம் எப்படி இருக்கிறோம்? பிள்ளைகளுக்கு கர்த்தரை காமிச்சு கொடுங்க, பொறுப்புள்ளவர்களா இருங்க. நம்ம உலகத்தை சோதோம் தான் உலகம் என்றிருந்த பிள்ளைகள் சபிக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய சமூகத்துல அவங்களால வெயிட் பண்ண முடியல, கர்த்தரை சார்ந்திருக்க முடியல, சாபமானார்கள். அப்போ லோத்தின் மனைவி நமக்கு எச்சரிக்கை, லோத்தின் பிள்ளைகள் நமக்கு என்னது? நமக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிற அடையாளம் சாபம். அப்போ பின்னிட்டு போய் கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய நிலைமை, ஆவிக்குரிய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த கர்த்தர் என்ன சொல்றாங்க? சங்கீதம் 138:8 வாசிங்களா ஒருத்தங்க. சங்கீதம் 138:8 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ரொம்ப ஹாப்பி. கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இல்ல? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாரு கர்த்தர் எனக்காக. எல்லாத்தையும் என்ன கேட்டாலும் செஞ்சிருவாரு, எல்லாத்தையும் செஞ்சிருவாரு. அப்போ நான் என்ன செய்வேன்? சும்மா இருப்பேன். ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எடுத்து நான் பார்த்தேன். எனக்கு ஒரு வசனம் ஒருத்தங்க கொடுத்தாங்க, நான் நினைச்சுக்கிட்டேன் அது வேற வசனம்னு. நான் அதை இங்கிலீஷ்ல வாசித்துட்டு நினைச்சேன் ஓகே இது வேற ஏதோ ஒரு வசனம்னு. அதுக்கப்புறம் பார்த்தா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருன்னு சொல்லி தமிழ்ல நான் அந்த ஒரு ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன். தமிழ்ல அந்த வசனம் இருக்கு, சங்கீதம் 138:8. இங்கிலீஷ்ல அதே 38:8. அப்ப நான் பார்த்தேன் இது ஒரே வசனம் இல்ல அப்படின்னு பார்த்தா, the Lord will fulfill his purpose for me. லார்ட் என்ன செய்வாரு? ஃபுல்ஃபில் பண்ணுவாரு. எதை ஃபுல்ஃபில் பண்ணுவாரு? அவருடைய நோக்கம், அவருடைய பர்பஸ் என் வாழ்க்கையில நிறைவேறும். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். The Lord will fulfill his purpose for me. இப்போ கர்த்தர் அவருடைய திட்டத்தை எப்படி ஆபிரகாம் வாழ்க்கையில நிறைவேற்ற ஆயத்தமாயிருந்தார், சித்தமாயிருந்தார், அழைத்தார், அதை போல அவருடைய சித்தம் நம் வாழ்க்கையில நிறைவேறும்படியாய், நமக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கும்படியாய் நம்மை அழைக்கிற தெய்வம் அவர் உண்மையுள்ளவர். நீ பின்னிட்டு போகாத, நீ உன் இருதயத்தை கடினப்படுத்தாத, நீ பொறுப்பற்றவனாயிராதே. உன் பிள்ளைகளுக்காய், உனக்காய், உன் குடும்பத்திற்காய் நீ செயல்படு. உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கணும். ஏன்னா நம்ம ஜென்ம சுபாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களா நம்ம காணப்படணும். நம்ம புழுதியில இருக்கலாம், ஆனா நம்மளை குப்பைக்கு உயர்த்துகிறவர் அவர். நம்ம விலகி போலாம், ஆனா அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. நீ அக்கினியில நடக்கலாம், ஆறுகள் உன்மேல புரளலாம், ஆனா அக்கினி உன் பேரில் பற்றாது. ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை. ஏன்னா இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, அவர்தான் உனக்கு அடைக்கலம், அவர்தான் உனக்கு கேடகம். பொழுதிலிருந்து தூக்கி விடுவா, குப்பையிலிருந்து உயர்த்திடுவா. பொழுதிலிருந்து தூக்கி விடுவா, குப்பையிலிருந்து உயர்த்திடுவா. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும்
ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பும் போது அவரே உனக்கு துணையும் அவரே உனக்கு கேடகமா இருப்பாரு. இன்னும் ஒருத்தரை பார்த்து நம்ம முடிக்கலாம். யோசேப்பு, இந்த லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து ஜென்ம சுபாவம் மேற்கொண்டு உப்பு தூணானாங்க, பொறுப்பற்றவங்களா செயல்பட்டாங்க. அந்த உள்ளான மனுஷன் பலவீனமா காணப்பட்டான். யோசேப்பை நம்ம பார்த்தோம்னா அவன் ரொம்ப அழகுள்ளவன், ரொம்ப சௌந்தரியவானா இருந்தான். ஆனா அவன் ஜென்ம சுபாவத்தை மேற்கொள்ளுகிறவனாய், அவன் அந்த போத்திபாரின் மனைவி அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடிக்கும் போது உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறவனாய். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது அவனுடைய ஜென்ம சுபாவத்தின்படி செயல்படாம அந்த உள்ளான மனுஷன், நம்ம அறிந்திருக்கிறோம், தேவனுக்கு விரோதமாய் குற்றம் செய்வது எப்படி? அந்த உள்ளான மனுஷன் அவனுக்கு பலம் உள்ளவனாய் காணப்பட்டான். அந்த உள்ளான மனுஷன் பலம் உள்ளவனாய் காணப்பட்டவனுடைய வாழ்க்கையில உடனே எல்லாம் கிடைச்சுதா? இல்லை. அவனுக்கு வனாந்திரம், அவனுக்கு அடிமைத்தனம், அவனுக்கு சிறைச்சாலை. ஆனா அதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில டூல்ஸ். எதற்கு? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் அந்த வனாந்திரம், அடிமையாய் விற்கப்பட்டது, போத்திபாரின் மனைவி அவனை குற்றம் சுமத்தின அந்த குற்றச்சாட்டு, சிறைச்சாலையில இருந்த காரியம் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில டூலா இருந்தது. எதுக்குன்னா கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில அவர் கொண்ட நோக்கம் நிறைவேறும்படியாய் யோசேப்பை அவர் நடத்தி செஞ்சாரு. ஆனா ஒரு இன்சிடென்ட் வரும்போது அந்த பானை பாத்திரக்காரன்ட்ட சொல்லுவாரு, கனவெல்லாம் சொல்லிட்டு நீ என்ன செய்ய, நீ என்னை நினைச்சிக்கோ, ராஜாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த ஒரு இடத்துல அவர் நினைச்சாரு, நான் அவனுக்கு நன்மை செஞ்சேன்ல, ஆனால அவன் எனக்கு நன்மை செய்வான். மனுஷனை நம்ம எந்த சூழ்நிலையிலையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய இயலாமை, அவங்க அவங்கள குற்றம் சொல்ல முடியாது. நம்ம செய்யும்போது நம்முடைய இயலாமை, ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னா, ஆனா அடுத்தவங்க செய்யும்போது அவன் வேணும்னே செய்தான், எனக்கு தெரியும் அவன் அப்படிதான் செய்வான், அவன் என்னை பழி வாங்குறதுக்கு தான் பார்த்துட்டே இருந்தான், எனக்கு தெரியும் வேணும்னு செய்தான், அவன் புத்தியே அப்படி. என்னெல்லாம் சொல்றோம், நான் செஞ்சா எனக்கு முடியல, எனக்கு அந்த சூழ்நிலையில எனக்கு இயலல, எனக்கு அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல, என்னால் அதுல நிக்க முடியல, ஓடு. அப்போ நம்ம மனுஷனை எப்படி பானை பாத்திரக்காரனை அவர் சார்ந்து கொண்டாரு. அவர் ஒரு டூல் தான். எதுக்கு? பார்வோன்ட்ட போய் சொல்ல வேண்டிய நேரத்துல, கனவு வர்றதுக்கு முன்னாலே பார்வோன்ட்ட போய், அங்க ஒருத்தன் இருக்கிறான், கனவு காண்றான், அவன் அடிமையா இருக்கிறான், அடிமை கனவா காண்றான், போட்டு தள்ள அவனை. கனவு வேற, அவனுக்கு அர்த்தம் வேற சொல்றானா. இவனுக்கு கனவு வரும்போது, இவனுக்கு போராட்டம் வரும்போது, இவனுடைய ஆவியில் கலக்கம் வரும்போது கரெக்டான டைம் அதுதான். அதுக்குதான் இந்த பானை பாத்திரக்காரனுடைய கனவை சொல்லி இந்த பானை பாத்திரக்காரனை விடுதலை பண்ணி அங்க கொண்டு பார்வோனுக்கு பக்கத்துல வச்சிருக்கு. அதனால வனாந்திரமா நீ கர்த்தருடைய பிள்ளையாய் காணப்படுகிறாயா? உன்னுடைய உள்ளான மனுஷன் பலன் உள்ளவனாய் நாளுக்கு நாள் காணப்படுதா?
சந்தோஷப்படுங்க. வனாந்திரமா, இதெல்லாம் டூலு. சிறைச்சாலையா, இதெல்லாம் டூலு. போத்திபார் மனைவி உன்னை குற்றம் சாட்டுகிறாளா, உலகத்தால் குற்றம் சாட்டப்படுகிறீங்களா, இதெல்லாம் டூலு. இவன் எனக்கு தயவு செய்திருவானோ, அவங்க எனக்கு தயவு செய்திருவாங்களோ, சார்ந்து கொள்ளாதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. யோசேப்பை மறந்து போனான் பானை பாத்திரக்காரனர். ஆனா கர்த்தர் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொன்னாரு. இந்த யோசேப்பை அவன் ஆவிக்குரிய மனுஷனா கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஓடுகிறவனால அவன் எப்படி வணையப்படுகிறான் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஆதியாகமம் 42:5 என் வருத்தத்தை மறந்தேன், என் தகப்பன் வீட்டார் செய்த துரோகத்தை மறந்தேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அது அந்த கசப்பை அவன் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டான். சகோதரர்கள் செய்த அந்த துரோகம் அது எவ்வளவு ஆழமா, எப்படி கசப்பா அவனுடைய இருதயத்துல, அவனால தானே நான் இப்படி இருக்கிறேன், அவன் செய்த குற்றத்தினால தானே நான் இப்படி இருக்கிறேன், அவன் எல்லாம் துன்மார்க்கமா ஜீவிச்சான், அதை நான் சொன்னதுக்கு என்னை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு காணப்பட்ட கசப்பை எடுத்து போடுறதுக்கு கர்த்தர் அவனை வணைந்தார் அந்த பீரியட்ல. ஏன்னா நோக்கம் என்ன? ஜீவரட்சணை செய்யும்படி, இஸ்ரவேல் ஜனங்களை ஜீவரட்சணை செய்யும்படி, ஒரு ரேஸையே காக்கும்படி. அந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன் கானானுக்கு கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சேர்க்கணுமே, அந்த ரேஸை காக்கும்படியாய் இவன் ஒரு பாத்திரமா நிற்கிறான். அவன் வணையப்பட ஒப்பு கொடுக்கும் போது, அவனுடைய உள்ளான மனுஷன் பலப்படும் போதுதான் அந்த கசப்பெல்லாம் எடுத்து போட முடியும். மன்னிக்கவே முடியாது. துரோகம் செஞ்சவங்கள மன்னிக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. ஆனா கர்த்தருக்குள்ளால உள்ளான மனுஷன் பலப்பட நம்ம என்ன செய்யலாம்? அந்த கசப்பை எடுத்து போடலாம். அதற்கு தான் அந்த வணைகிற பீரியட் அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில. அப்புறம் என்ன நடக்கு? சகல தேசத்திலையும் பஞ்சம். ஆனா எகிப்துல ஆகாரம். எகிப்து தேசத்துல மட்டும் பஞ்சம் இல்லை, எல்லா தேசத்திலையும் பஞ்சம். அப்பந்தான் எகிப்துல ஆகாரம் காணப்படும் போது யார் வருவா? இஸ்ரவேல் வரணும். இப்போ இஸ்ரவேல் அழிஞ்சு போயிடக்கூடாது இந்த பஞ்சத்துல. அதனால எகிப்துல ஆகாரத்தை வச்சு பண்டசாலையை கட்டி யோசேப்பு சேர்த்து வச்சது யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. வந்தாங்க அவங்க கடவுளால அந்த அந்த எகிப்து தேசத்துல அந்த பஞ்சத்துல இருந்து விடுதலை அடைஞ்சாங்க. நம்ம எப்படி காணப்படுறோம்? யோசேப்புடைய அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்கா? கசப்பை எடுத்து போடுகிறோமா? உள்ளான மனுஷன் உனக்குள்ளால பலன் உள்ளவனாய் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு இருக்கிறானா? வனாந்திரத்தை ஒரு டூலா நம்ம பாக்குறோமா? இதெல்லாம் ஒரு ஆயுதம். இதெல்லாம் கடவுள்கிட்டால என்ன கொண்டு போகிற ஆயுதம். யார் பக்கமா, யார் மேலேயா சாயிறியா, டக்குன்னு அந்த ஆளை கர்த்தர் எடுக்கிறாரா? இதுவும் போச்சா? அப்படி இல்லை. அது இன்னொரு இடத்துல கொண்டு வச்சிருப்பாரு. ஏற்ற நேரத்துல சகாயம் செய்யும்படியாய். நீ அதுல சாய்ந்து கொள்வதற்கு இல்ல, ஏற்ற நேரத்துல சகாயம் செய்யும்படியாய். கடைசியில யோசேப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் எங்க கூட்டிட்டு போவாரு? இங்க இருந்து கானானுக்கு கூட்டிட்டு போவாரு. நீ என் எலும்பெல்லாம் என்ன செய்ய எடுத்துட்டு போயிரு. என்ன ஒரு விசுவாசம்! அப்போ கர்த்தர் உண்மை உள்ளவரா இருந்தாரு. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். யோசேப்பை கொண்டு நிறைவேற்றுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யோசேப்பை கொண்டு நிறைவேற்றுகிறார். அவர் சொன்னபடி அவர் அழைத்த தேவன், அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. நம்மளுடைய ரோல் என்ன? ஆதியாகமம் 18, 17, 19 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 17-19. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும். கர்த்தருக்கு தெரியும், நான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டேன், அவனுக்குள்ளால நான் ஆசீர்வதிக்க போறேன். அந்த சந்ததியில கிறிஸ்து வர போகிறாரு. அதன் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதற்கு ஒரு ரீசன் சொல்றாரு. நான் ஆபிரகாம்கிட்ட சொல்ல போறேன் இந்த சோதோம் அழிக்கப்படுறது. ஏன் அப்படின்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியில் காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். நம்ம ரோல் என்ன? கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம்ம ரோல் என்ன? நீதியையும் நியாயத்தையும் செய்து நீங்க என்ன செய்யுங்க? அதுல காத்து நடவுங்கள்னு சொல்லி
உன் சந்ததிக்கு நீ அறிவிக்கிறியா? அவன் சந்ததிக்கு அறிவிப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதனால நான் அவன் கூட பேசுறேன், அதனால நான் அவன் கூட இடைப்படுகிறேன், அதனால அவன் விண்ணப்பத்தை கேட்கிறேன், அதனால அவனுக்கு செவி கொடுக்கிறேன், வெளிப்படுத்துகிறேன் காரியங்களை. நம்ம ரோல் என்ன? நம்ம ஜெனரேஷனை, நம்ம காடை நம்ம ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோமா? கர்த்தரை என்ன, என் அப்பாக்கு சொத்து, என் தாத்தாக்கு சொத்து என் பிள்ளைக்கு போனோன்னு ஒரு அடி போனா என்ன பிரச்சனை பண்றோம்? கர்த்தர் எனக்கு தந்த இந்த ரட்சிப்பு, கர்த்தர் எனக்கு தந்த இந்த ஆவிக்குரிய விலையேற பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை என் ஜெனரேஷனுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறேனா? கர்த்தர் ஆபிரகாம் அப்படி செய்வாரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றாரு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க? உள்ளான மனுஷன் எங்க? கர்த்தரை சார்ந்து கொள்கிற வாழ்க்கை எங்க? தேவன் அப்படி நம்ம செயல்படுவோம்னா நம்முடைய பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் சொன்னேன் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தம் பரிபூரணமாய் நிறைவேறும். அப்போ என் வாழ்க்கையில நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்பா நீங்க உண்மை உள்ளவர், நம்ம கண்களை மூடினவர்களாய், அப்பா நீர் அழைத்த தேவனப்பா, என்னை அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நான் ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர் அப்பா, நீர் எந்தெந்தைக்கும் உண்மையை காக்கிறவர் ஆண்டவரே. நான் அறிந்திருக்கிறேன் அப்பா, நான் எந்த சூழ்நிலையில காணப்படுகிறேன் என்பதையும், நான் எங்கிருந்து வந்தேன், எங்க இருக்கிறேன், எங்க போகிறேன் என்பதையும் அறிந்தவர் அப்பா. ஆண்டவரே பின்னிட்டு பாராதபடி உள்ளான மனுஷன் பலப்படும்படியாய் அப்பா என்னுடைய சந்ததிக்கு ஆண்டவரே உண்மை ஆண்டவரே டிரான்ஸ்பர் பண்ணுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் காணப்படத்தக்கதாய் எங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என் சபையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்பா நாங்கள் கட்டப்படணுமே. நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கணுமே. நீ உண்மை உள்ள தெய்வம் அல்லவோ. நாங்களும் உம்மை பற்றி கொள்ள, உம்மை சார்ந்து கொள்ள வனாந்தரமாய் இருக்கலாம், கடினமான பாதையா இருக்கலாம், இதெல்லாம் ஒரு கருவி உன்னை கர்த்தரிடத்தில் நடத்துகிறதற்கு அவர் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று அவர் தன்னில் தானே ஆணையிட்டு அதை உறுதிப்படுத்தி அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அதனால கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிங்கப்பா. நீங்க சொன்னதை செய்யும் வரை நீங்க கைவிடுவதில்லை ஆண்டவரே. உடைய சமூகத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்துல எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிங்கப்பா. உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தவர்களாய் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காய், நம்முடைய பிள்ளைகளுக்காய், நம் குடும்பத்திற்காய், நம் சபைக்காய் ஹல்லேலூயா நம்முடைய சமூகத்துல அப்பா, நம்முடைய கர்த்தருடைய சமூகத்துல திறப்பில நிற்கிற பிள்ளைகளாய் உள்ளான மனுஷன் பலன் கொண்டு எழும்பத்தக்கதாய் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ லார்ட். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மாலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மாலைகளை பெயர்ப்பாரே. தகப்பனே நம்முடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க சபையை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், சொன்னதை செய்யும் வர என்னை விட்டு விலகாத கைவிடாத தெய்வம், என்னை அறிந்திருக்கிறவரே அப்பா, என்னை நடத்த போதுமானவரே, உண்மை உள்ள தெய்வமே, உடைய சமூகத்துல எங்களை வைக்கிறோம் அப்பா. நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல ஹல்லேலூயா உடைய சித்தம் எங்க வாழ்க்கையில பரிபூரணமாய் நிறைவேற அப்பா, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாங்க உண்மை டிரான்ஸ்பர் பண்ண, சபையாய் நாங்கள் எழுந்து கட்ட
கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா இருதயங்களும் ஆண்டவரே அப்பா குணப்படுவதாக, எல்லா இருதயங்களும் உணர்வடைவதாக, எல்லா ஜென்ம சுவாபங்களும் கீழ் அடங்குவதாக. உள்ளான மனுஷன் பலன் கொண்டு எழும்பட்டுமே, பலுகி பெருகட்டுமே, நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டுமே, எங்கள் ஆத்மா வாழட்டுமே. தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.